இந்த சமூகம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ இந்த சினிமாக்கள் எண்ணத்தை எங்களுக்கு கொண்டு அள்ளி கொட்டிருக்கிறது. அதை இந்த சினிமாவோடு யார் தொடர்பு இருக்கிறார்களோ, சினிமா யார் பார்க்கிறார்களோ, மெகா தொடர்கள் யார் பார்க்கிறார்களோ, சமூக வலைத்தளங்களை கெடுதியாக யாரெல்லாம் பாவிக்கிறார்களோ, அதெல்லாம் இந்த விபச்சாரத்துக்கு எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த கூகுளில் சென்று எதை ரிசர்ச் பண்ணுகிறோமோ, தேடுகிறோமோ, அது எந்த வார்த்தை இந்த ஆண்டு அதிகமாக தேடப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை எந்த நாட்டில் அதிகமாக தேடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரங்களை அவர்களால் எடுக்க முடியும். 2022 ஆண்டு 2023 ஆண்டும் இந்த செக்ஸ் என்கிற இந்த வார்த்தையை, கேடுகட்ட இந்த வார்த்தையை கூகுளில் போய் தேடியவர்களின் உலக பட்டியலில் இலங்கை தொடர்ந்து முதலாவது இடத்தில் இருக்கிறது. 2002 ஆண்டு முதலாம் இடம், 2003 ஆண்டும் முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள். எங்கே இந்த சமூகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே மாதிரி அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் 3000-ல் ஒருவர் எய்ட்ஸ் நோயாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். 2 கோடி மக்களில் நீங்கள் பிரித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது.